ஹாய் கைஸ்! நான் தான் உங்க பவி பேசுறேன். வெல்கம் டூ அவர் பவியின் பக்கங்கள் சேனல். இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இன்னைக்கு நம்ம பண்ண போற ஒரு யம்மியான, ஒரு டெலிஷியஸான ஒரு டிஷ் தான் பண்ண போறோம். ஸோ, சண்டே ஸ்பெஷலான வெஜிடபிள் பிரியாணி தான். ஸோ, அதுக்கு முதல்ல பார்த்தீங்க அப்டின்னா, நான் பாஸ்மதி ரைஸ் இன்னைக்கு எடுத்திருக்கேன். ஸோ, நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ நான் வந்து காய்கறி எல்லாமே கட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஊற வச்சுட்டேன். ஸோ, இன்னைக்கு பார்த்தீங்க அப்டின்னா, நான் வந்து ஒரு கேரட், பட்டர் பீன்ஸ், பட்டாணி அதுக்கப்புறம் பீன்ஸ் இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ 3 வந்து பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன். குட்டி குட்டியா இருக்கிறதுனால. உங்கள்ட்ட வந்து பெருசா இருந்ததுன்னா, நீங்க 2 மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 1 தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் புதினா, கொத்தமல்லி இது எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு நான் பட்டர் போட்டு பண்ண போறேன் குக்கர்ல. நீங்க வந்து நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டர் போட்டு நான் பட்டர் உருகுனதுக்கு அப்புறம், நான் கறி மசால் பொருட்களான கிராம்பு, பட்டை, ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ இது எல்லாத்தையுமே போட்டு அது பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்த போட்டு நல்லா வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. ஸோ அது நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ அது நல்லா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறம், நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு நீள வாக்குல கட் பண்ணிக்கணும். ஸோ அந்த தக்காளிய வந்து போட்டு அந்த தக்காளி நல்லா மசியணும். ஸோ தக்காளி வந்து நல்லா கூழா ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. மசிச்சீங்க அப்படின்னா, நல்ல ஒரு கட்டியான ஒரு கன்சிஸ்டன்சி மாதிரி கிடைக்கும். ஸோ அது கூட பார்த்தீங்க அப்படின்னா, நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் கறி மசால் பொடி, 1 ஸ்பூன் வத்தப்பொடி இது எல்லாமே போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் வந்து ரொம்ப புளிக்கக்கூடாது. ஸோ தயிரெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்டின்னா, நல்ல ஒரு கிரேவியான கன்சிஸ்டன்சி கிடைச்சிரும். ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்க அப்டின்னா, நான் வந்து பட்டர் பீன்ஸு, பட்டாணி, பீன்ஸு அதுக்கப்புறம் கேரட் இது எல்லாத்தையுமே நல்லா போட்டு, அத நல்லா வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, அந்த கிரேவியோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு 2 மினிட்ஸ் வந்து வாசர் போடாம குக்கர வந்து மூடி வச்சீங்க அப்டின்னா, அந்த காய்கறில இருக்கிற தண்ணீல வந்து அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா வந்து நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா? நம்ம பாஸ்மதி ரைஸு. ஸோ, அந்த பாஸ்மதி ரைஸ வந்து நான் ஆட் பண்றேன். ஸோ, அதுல வந்து நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியோட தான் நான் ஆட் பண்றேன். அதுக்கப்புறம் நான் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்ததுனால, 1 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேன். மொத்தமா நான் 1 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தியிருக்கேன். ஸோ, என்னோட அரிசி வந்து ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் ஊறியிருக்கு. ஸோ, அதனால அத வந்து இந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி தண்ணியோ அதுக்கேத்த மாரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ ஊத்தி நல்லா கொதிக்கணும். அந்த தண்ணியோட சேர்ந்து ரைஸ் கொதிக்கணும். ஸோ தண்ணியும், ரைஸும் ஈக்குவலான மட்டத்துல ஒரே மட்டத்துல இருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, குக்கர வந்து விசில் போட்டு, ஒரு விசில் வந்து வச்சு எடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தானா விசில் வந்து இறங்கணும். இறங்குனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நல்லா உதிரி உதிரியா ஒரு டேஸ்டியான, ஒரு நல்ல கலர்ஃபுல்லான ஒரு வெஜ் பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ஹெல்த்தியா இருக்கும். நம்ம வந்து அதிக எந்த ஒரு ஆர்ட்டிஃபிஷியலான கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.